மட்டும் காமிச்சு அது அது மட்டும்தான் பெஸ்ட்டு, அது இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன், அது இருந்தால் நான் உயர்ந்துருவேன், அது இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், இது இருந்தால் நான் சம்பாதிச்சிருவேன் அப்படின்ற அந்த ஒன்றை மட்டும் சத்துரு உங்களுக்கு காமிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது சத்துருனால நடத்தப்படுதல். ஸோ அந்த ஒன்றுக்காக நீங்கள் செலவு பண்ணுற நேரம் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது உங்களுடைய வாழ்க்கையில் தீமையாக முடிஞ்சிடும். அந்த ஒன்று கிடையாது. கர்த்தர் உங்களை ஆயிரங்களுக்கு நம்புகிறார், லட்சங்களுக்கு நம்புகிறார். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும், நீங்கள் எல்லா இடத்துலையும் நிற்கணும், நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்காக சைன் பண்ணணும். அந்த சத்ரு சில நேரத்தில் சில பிள்ளைகளை பிடிப்பதற்கு நிறைய எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, நிறைய பாவத்தில் விழ வைக்கிறதும் இல்லை. பாருங்கள், சிலர் அந்த அந்த ஒன்றுக்கு பின்னாடியே போகிறாங்க பாருங்களேன். அது அவங்களுடைய கேரக்டரையே மாற்றிருச்சு, அவங்களுடைய குணம் ரொம்ப மாறிடுச்சு. கோவப்படாத மனுஷன் அந்த ஒன்றுக்காக கோவப்பட ஆரம்பித்தான். இதுக்கு முன்னாடி திட்டாதவங்க அப்படி திட்ட ஆரம்பிச்சிங்க. இன்னும் நிறைய அம்மா அப்பாவை